நேற்றைக்கு மழையை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்பா இன்னமும் சில செய்திகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். வரலாறு காணாத விதத்துல மெட்ரோ ரயில்ல கூட்டம் வந்திருக்கு இந்த மழை சமயத்துல. 1,00,000 பேர் ஒரே நாள்ல போயிருக்காங்க. இது மட்டும் மெட்ரோ ஓட ஆரம்பிச்சதுல இருந்து கூட அவ்வளவு பேர் போயிருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா பாக்கி எல்லா விதமான டிரான்ஸ்போர்டேஷனும் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போன போது வேற வழி இல்லாம இது நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இதுல நமக்கு நாமே பாராட்டி கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு. ஒண்ணு, இஸ்லாமிய பெருமக்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சேவை. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்குள்ள அவங்க போய் நிறைய பேருக்கு உணவு கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் பெண்கள் உள்ளே செல்வதை அனுமதிக்காத பல மசூதிகளுக்குள்ள எல்லா சமயத்து பெண்கள் யாருன்னு கேட்கல, நீங்க வாங்க, இருக்க இடம் தரோம், சாப்பாடு தரோம், உங்களுக்கு சேவை செய்வதுதான் நாங்க தொழுகை நடத்துவதுன்றதை நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. சென்னையில இந்த பகுதி சில பகுதிகள் அப்படியே ரோடு கேவின் ஆகி அந்த இடத்துல ரோடே அழிஞ்சு போயப்பெல்லாம் இருக்கு. தெருவிளக்கு கிடையாது, ஒண்ணுமே இல்லாம 10 பேர் லைன்ல நின்னுட்டு அங்க வருகிற வாகன ஓட்டிகளை எச்சரிக்கை பண்றதுக்காக 4 மணி நேரம் தெருவில். நான் ஒரு பத்திரிகையில வாசிச்சேன், ஒரு தெருவுல ஒரு இஸ்லாமிய பெரியவர் கையில ஒரு செடி, நல்ல உயரமான ஒரு செடியை பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டே இருந்தாராம் இடுப்பளவு தண்ணியில. அந்த வழியா போன வாகன ஓட்டிகள் நடந்து போறவங்க கேட்டாங்களா, எதுக்காக ஏன் இங்க நிக்கிறீங்க, உங்களை யாரு காப்பாத்தணுமான்னு. இல்ல, இந்த இடத்துல ஒரு மேனுவல் இருக்கு, அது தண்ணி வேகத்துல யாராவது விழுந்துருவாங்க, நான் இந்த செடியை ஊனிட்டு போனா அது தண்ணியில அடிச்சிட்டு போறது, அதனாலதான் நான் 4 மணி நேரமா நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு கண்ணீரே வந்தது. இந்த மாதிரி இந்த சமூகத்தை நேசிக்கிறவர்கள் இருக்கிறவங்க, மாடி வீட்டுல இருக்கிறவங்க யாருன்னே தெரியாம வாழ்கிற நகரம் சென்னை அப்படின்ற அந்த மித்து இருக்கே, அது உடைஞ்சு போச்சு. இங்கே தவிக்கிற வாய்க்கு தண்ணீர் கிடைக்கல, ஆனா ஏதோ கிடைச்சது. எல்லாமே அந்த அன்பு மனங்கள் தான். ஒரு கர்ப்பிணி பெண்ண யூனுஸ் அப்படின்ற ஒரு இளைஞர் படகுல போய் மீட்டு கொண்டு வந்து அந்த அவங்க தம்பதியரை மீட்டு கொண்டு வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்து, அந்த பெண் குழந்தைக்கு யூனுஸ்னு பேர் வச்சிருக்காங்க. அது ஹிந்து ஃபேமிலி. அது சில நெருக்கடிகள் என்னன்னா, ஒண்ணு, மனதளவுல இங்க இருக்கிற குழந்தைகள், ஏன் பெரியவர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இப்படி தண்ணி வரும், தங்கள் வீடுகள் ஒண்ணுமில்லாம போகும், நெருக்கடியா நிப்போம், ரேஷன் கார்டுல இருந்து எல்லாம் காணா போயிடும் அப்படின்னு, புத்தகங்கள் எல்லாம் தண்ணியில போயிடணும், உயிருக்கு பயப்படுவோம் அப்படின்றதும் குழந்தைகளுக்கு தெரியாத விஷயம். அதை நிறைய பேர் அனுபவிச்சுட்டாங்க, மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. திரும்ப அவங்கள சரி பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள படிக்க வைக்கிறதுன்றது ஒரு பெரிய சிரமமான வேலை. பாராட்ட வேண்டிய இன்னும் சிலர் இருக்கிறாங்க. எவ்வளவோ நெருக்கடியில குறைந்த அளவாவது வாகனங்களை ஓட்டியவர்கள், குறிப்பாக அரசு போக்குவரத்து கழகங்கள், அப்புறம் துப்புரவு தொழிலாளர்கள், இப்போ நகரில் குவிந்திருக்கிற குப்பைகளை இரவு பகலாக அகற்றுகிறார்கள், எதை பத்தி யோசிக்காம. சுகாதாரத்துறையை சார்ந்தவங்க, மாநகராட்சியில கீழே இருக்கிற மட்டத்தில் இருக்கிற நிறைய ஊழியர்கள், தான் வீடு தண்ணியில மிதந்தாலும் இன்னொரு வீட்டுல இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்கு ஓடி இருக்கிறாங்க. எல்லா வகையிலையுமே நாம ஒன்னும் செய்யலைன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் இன்னும் நிறைய செய்யணும், செஞ்சிருக்கணும்ன்ற உணர்வு நமக்கு. பெரும் திட்டங்கள் தான் சரியா இது பண்ணல. அதாவது ஒரு தொலைநோக்கோடு ஏரிக்கு இருக்கிற கால்வாய்கள், அந்த ஏரி நீரை எடுத்துட்டு போய் கடல்லயோ பக்கத்துல இருக்கிற ஆற்றிலயோ செலுத்த வேண்டிய வடிகால்கள், இது எல்லாத்தையும் நம்ம யுக யுகமா தூர்வாராமலே இருந்தோமே, அது ஏன்? ஏரிகளினுடைய கரைகளை பலப்படுத்தாமல் இருந்தோமே, இது ஏன்? அந்த இடத்துல இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரதுக்கு நாம எப்படி விட்டோம்? இந்த கேள்வி. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு யாராக இருந்தாலும் நாம ரொம்ப முக்கியமா அந்த முடிவுகளை எடுக்கணும். ரெண்டாவது, அடுத்து இருக்க பெரிய விஷயம் இந்த சகதி, சேறு, அப்புறம் தொடர்ந்து தேங்கி இருக்கிற தண்ணீர், இதுல வரக்கூடிய சுகாதார கேடுகள், அது ரொம்ப பெரிய தொற்று நோய், அது எபிடமிக்கா வராமல் இருக்கணும்ன்றது ஒரு பெரிய வேண்டுதலாக இருக்கணும். நிறைய அதுக்கான பிரிகாஷன்ஸ் எடுக்கிறாங்க. இருந்தா கூட இன்னமும் தண்ணீரை காய்ச்சி குடிங்க அப்படின்னு சொல்றதுல இருந்து, சில வகையான தடுப்பூசிகளை போட்டுக்கங்கன்றதுல இருந்து, உடனடியாக வெளியில கிடைக்கிற சாதாரண எந்த பொருளையும் வாங்காதீங்க, இது எல்லாத்துக்கும் போய் முந்தி அடிக்காதீங்க, கியூல நின்று பழகுங்க. இந்த சமூகம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவன பகைவனா பார்க்காதீங்க, சமயங்களை கடந்து எல்லாரையும் மனிதர்களாகவும் இந்தியர்களாகவும் பார்க்க பழகுங்கன்னு ஒரு மழை நம்மளை புரட்டி புரட்டி போட்டு சொல்லி கொடுத்திருக்கு. இதுல சென்னையை பத்தி தான் நாம பேசியிருக்கோம். இன்னும் பல ஊர்கள், குறிப்பா கடலூரை சுற்றி இருக்கிற பகுதிகள்லாம் ரொம்பவே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. பேர் காரணமோ என்னவோ அந்த ஊர் கடலாகவே மாறி இருக்கிறது.
வடகிழக்கு பருவமழை வரும் போகும். ஆனா இப்படி ஒரு வரலாற்று சோகத்தை தரும் அப்படின்னு நாம நினைச்சதே இல்லை. எப்போதுமே வரலாற்றிலிருந்து பாடம் கற்க மறக்கிற தமிழ் சமூகம் இப்பவாவது கொஞ்சம் முயற்சிக்கணும்.